எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் நம்ம லாஸ்ட் ஓடிஎம் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம பிகினர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கேட்டிருந்தேன். ஸோ அவங்களோட ஒரு வேல்யூபிளான ஒரு அட்வைஸ் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ பிகினர்ஸ்ல நிறைய பேர் இருக்கீங்க. மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்துட்டு சக்சஸ் பண்றது ஜீரோ தான் ப்ரோ. கண்டிப்பா முடியவே முடியாது. நல்லா 1 லேக் வச்சுட்டு வந்துட்டு 60,000 70,000 ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ. நான் அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஆனா இந்த ஆர்ஜினி இவங்க சொன்ன ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மெண்டார் சொன்னே இவர் டீச் பண்றது பொறுத்ததுக்கு இவர் வந்துட்டு லைஃப் டைம் இருக்கீங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தயவு செய்து போகாதீங்க. இதை விட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 12 மெண்டார்ஸ்ட படிச்சிருக்கேன். ரொம்ப கம்மியான பேக்கேஜ் தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சொல்ற விஷயம்னா மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். என்ன பொறுத்தவரை இது நல்ல ஸ்ட்ராட்டஜி. எல்லா மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்மளுக்கு தேவை பணம். எந்த மார்க்கெட்டாலும் இருக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்கிரிப்டையும் போட்டு குழப்பாதீங்க. நிஃப்டியை ஃபாலோ பண்றீங்க, நிஃப்டியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் பண்றீங்கன்னா ஃபாரெக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. காலையில நிஃப்டியை எடுத்துட்டு ஈவினிங் வந்து ஃபாரெக்ஸ் எடுக்கிறேன் அந்த டாபிக்கை வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஒன்ன ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிஃப்டியில எடுத்து நம்ம ஃபாரெக்ஸ்ல வர மாதிரி இருக்கும். அதனால ஏதாவது ஒன்ன ஃபாலோ பண்ணுங்க. இதை விட ஒரு கோர்ஸ் நான் பார்த்தது இல்லை. தயவு செய்து இந்த கோர்ஸையே நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணாலே லைஃப் லாங் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ செம்ம க்ரோத் ஆகும். இவரே நீங்க ஃபாலோ பண்ணா எனக்கு ரொம்ப என்ன பொறுத்தவரைக்கும் 12 பேர்ல படிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு பொறுமையாவும் ஈஸியாவும் புரிய வைக்கிறது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஆனா அவர் ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஒரு என்ன டாபிக் சொல்ற விஷயத்த சொல்றாரு, ஈஸியா புரிய வைக்கிறாரு. இதுவே போதுமானதான். தேங்க்யூ ப்ரோ.